வணக்கம். இந்த ஓட்டுக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து ஃபார்ம் அது இதுன்னு இளைஞர் ஓட்டை கொண்டு வரக்கூடாதுங்கனால ஃபார்மு அது ஃபுல் பண்ணி இது ஃபுல் பண்ணி புதுசாக டாக்குமெண்ட்லாம் கையில் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இவ்வளவு செய்கிறாங்க. இவ்வளோ புத்திசாலித்தனமாக அடுத்தவன் ஜெயிக்கக்கூடாது, நம்மளே வாழணும், நம்மளே சாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே. இந்த வாயில்லாத ஜீவனுக்கு இவ்வளோ மூளை யூஸ் பண்ணி அடுத்தவன் வரக்கூடாதுன்னு கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே. இந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு உதவி செஞ்சான்னா நான் கேட்குறேன், கண்டதுக்கும் தானே வாழ்வு தானே. ஏங்க இந்த வாயில்லாத ஜீவனுக்கு செஞ்சால் கூட நம்ம ஓட்டு போடுவோமா இல்லையா? ஏன் அவனுங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ எனக்கு என் மூளைக்கு எட்டுனது. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு யோசனை வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க நினச்சானுங்கன்னா இந்த வாயில்லாத ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வந்து ஹாஸ்டல் டாக் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா, ஒரு மாவட்டத்துக்கு இப்போ எங்கள் ஊர் மாவட்டம் திருவாரூர், இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு டாக் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா, இந்த வாயில்லாத ஜீவன் கை கால் அடிபட்டது, ஆதரவற்றது, குட்டி பெருசு இதுங்க எல்லாத்துக்கும் சிகிச்சை பண்ணி பாதுகாப்பாக விட்டுக்கலாம். வாயில்லாத ஜீவன் ஒரு எவ்வளோதோ அனாமத்தாக இடம் கிடக்கு, கவர்மெண்ட் இடம், அதில் ஒரு காப்பகம் கட்டலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹாஸ்டல் இருந்தால் இந்த வாயில்லாத ஜீவனை காப்பாற்றலாம். கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இதுக்கெல்லாம் இவங்க செய்ய மாட்டேங்கிறானுங்க, இறங்கி வர மாட்டேங்கிறானுங்க. அடுத்த வாட்டியும் நம்மளே சேரில் உட்காந்து தேய்க்கணும், நம்மளே திங்கணும், நம்மளே சொத்து சேர்க்கணும், நம்மளே சாகணும். சாக மாட்டானுங்க. அதெல்லாம் காசுலேயே உடம்ப உருவாக்கி வாழ்ந்துருவானுங்க. அதெல்லாம் செய்கிறவனுங்க கொஞ்சம் புண்ணியத்தை இப்போ இவ்வளோ பாவத்தை செய்கிறவனுங்க கொஞ்சம் புண்ணியத்தை செஞ்சால் கூட ஏதோ கொஞ்சமாவது இருக்கும். என்னமோ கண்டிப்பாக மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராக ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக இப்போ நடக்கிற ஆட்சி அடுத்தது வந்துச்சுன்னா நம்மளும் கஷ்டப்படுவோம், இந்த வாயில்லாத ஜீவனும் கஷ்டப்படும். எனக்கு தெரிஞ்ச கருத்து, அரசியல் தெரியாதவங்க கூட இந்த ஆட்சியை பார்த்து அரசியல் கற்றுக்கலாம். தில்லுமுள்ளு எப்படி பண்ணுறது, திருத்தலம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தேன், சாரி. என்னோடய கருத்து. ஏன்னா அந்த வாயில்லாத ஜீவனுக்கு யாரும் செய்யாதனால நான் ஒருத்தி அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒவ்வொருத்தவங்க 100 10ன்னு வச்சுருக்காங்க, சொந்த வீடு வச்சுருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. இந்த மழையிலையும் தண்ணியிலையும் இந்த வாயில்லாத ஜீவன். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், என்னால் அனுசரித்து வச்சுக்க கூட முடியல. நான் இதுவரையே தெரியாமல் ஒளிய வச்சு பார்த்துக்கிறேன். ஸ்ட்ரீட் டாக்குக்கு சாப்பாடு வைப்பேன். மழையில் தவிக்கிறாங்க, இருக்க இடம் இல்லாமல். இவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் கூட அந்த கடவுளாக தான் அவங்களுக்கு உதவி செய்யும். சே, என்னங்க உலகம், என்னங்க ஆச்சு, வேஸ்ட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனிதாபிமானம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க உலகம். வாயில்லாத ஜீவனும் ஈக்குவல் தான். வாயில்லாத ஜீவனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு நினச்சாங்க. வாயில்லாத ஜீவனுக்கு அன்னம் வைக்கணும், அதை ஒதுக்கக்கூடாது. அது ஏங்க விஷம்? அதுக்கு தேவையானதை செஞ்சு அது ஏங்க விஷம்? இதெல்லாம் விஷம் விஷம் விஷம், அருகருப்பு. அது என்னங்க பண்ணும்? என்ன பண்ணும்? பசிக்குதுன்னு கேட்குமா? இல்லை எனக்கு இருக்க இடம் இல்லை, இடம் கொடுன்னு கேட்குமா? தெருவில் தெரியுது, தெருவில் தூங்குது, நடு ரோட்டில் தூங்குது, கை காலில் அடிபட்டு நடு ரோட்டில் கண்ணு மண்ணு தெரியாதவங்களாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஜாலியாக போகிறோம். மனுஷனை அடிச்சுட்டு போட்டால் கூட கேட்க ஆள் இருக்குது. இந்த வாயில்லாத ஜீவன் அடித்தா கேட்க கூட ஆள் இல்லை. அதுவெல்லாம் முட்டி மோதி நான் வந்து படுத்தாதான் உண்டு. வைத்தறிச்ச கொடுமை. மனிதாபிமானங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இருந்தால் தான் வாழ்க்கை. என்ன சொல்லனே எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ.